ஓம் சிவசக்தி. ஓம் நமச்சிவாய. இது எந்த கோவில்னு பார்க்குறீங்களா? திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் ஆலயம்ங்க. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு உடல் பிணியையும் பிணியையும் தீர்த்து வைத்து அருள் பாவிக்கிறாராங்க. உடன் வந்த திரிபுர சுந்தரி தாயார் இருக்காங்க. இந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் வன்னி மரம். இது சிவலிங்க மரம். இந்த வன்னி மரத்து அடியில் தான் வால்மீகி தவம் இருந்தாராங்க. தனது முக்திக்காக தவம் இருந்து ஈசனை தரிசனம் பெற்ற ஸ்தலம்ங்க இது. அகஸ்திய முனிவருக்கும் ஈசன் காட்சி தந்த ஸ்தலம் இதுதாங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னா, வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்று பூமிக்கு வந்த பசு இந்த தலத்துக்கு தாங்க வந்திருக்கு. இங்கே புத்துக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை கண்டு தனது பாவத்தை போக்குவதற்காக புற்றின் மேல் பால் சொரிந்த பசு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அது தாங்க இது. புற்றின் மேல் பால் சொரிந்து தன் பாவத்தை போக்கிக் கொண்ட இடமும் இதுதாங்க. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த பழமையான கோவிலுங்க. 7ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலுங்க இது. இந்த கோவிலுக்கு வெளிப்புறத்தில் தெப்பக்குளம் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குங்க. இது கோவிலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன குளங்க. இந்த குளத்துக்குள்ளே அங்கே பாருங்கள், பெரிய பெரிய மீன்கள். அந்த மீனெல்லாம் ரெட் கலரில் இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மீனை பார்க்குறது அவ்வளோ விசேஷமாக, அவ்வளோ நன்மையாங்க. பக்கத்தில் உள்ளவங்க போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த கோவிலுக்கு அவ்வளோ நல்ல விசேஷம் இருக்குது. நம்ம பண்ண பாவத்தை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாகவும் இது இருக்குங்க. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு தரிசனம் பண்ணுங்க. தாயார் திரிபுர சுந்தரி காட்சி தராங்க. அருமையாக இருக்குங்க இந்த கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய வரங்க இது. மருந்தீஸ்வரர் அப்படின்னாலே நம்ம உடல் பிணியை தீர்க்கக்கூடியவருங்க. எப்படிப்பட்ட நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய மருந்தீஸ்வரருங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த மணி அழகாக இருக்கா? கதவு எல்லாம் நல்லா பெரிய பெரிய கதவுங்க. இந்த கொடிமரம், அந்த கொடிமரத்தோட ஓசையை, அந்த மணி ஓசையை கேட்டு பாருங்களா, அவ்வளோ அருமையாகவும் இனிமையாகவும் இருக்குங்க. நல்ல விசேஷமான கோவிலுங்க இது. வன்னி மரம் பார்க்கலாம், சிவலிங்க மரம் பார்க்கலாம். நீங்கள் அங்கே பாருங்கள், வன்னி மரத்தில் குழந்தைங்க இல்லாதவங்க தொட்டில் கட்டி வச்சுருக்காங்கங்க. அதுவும் அங்கே ஒரு விசேஷம்தான். நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கலேன். அவ்வளோ அருமையான கோவில். புறா பாருங்கள், அருமையாக அரிசி சாப்பிடுதா. இங்கே பாருங்கள், நல்லா உச்சி வெயிலுக்கு போனோங்க. நாங்கள் அந்த சன்னதி மூடுறதுக்குள்ளே போயிட்டு ஆனால் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், திரிபுர சுந்தரி சன்னதி இதுதான். தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டோம். நாங்கள் தரிசனம் பண்ண பிறகு தான் நட சாத்தினாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் பார்த்துட்டு குளத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீனெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோ ஒரு அருமையான காட்சிலாம் அங்கே இருந்தது. அங்கேருந்து வரவே எங்களுக்கு மனசே இல்லைங்க. நல்ல அழகான கோவிலுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் தரிசனம் பண்ணுங்கள். திருவான்மியூரில் இருக்குங்க. இது மருந்தீஸ்வரர் ஆலயம். உடன் திரிபுர சுந்தரி தாயார், முருகர், விநாயகர், சரபேஸ்வரர், ஹனுமன், ஸ்ரீராமன், துர்க்கையம்மன், இப்படி எல்லா சன்னதியும் அதுக்குள்ளே இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலுங்க. ஒரு முறை உள்ளே போயிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில்களோட அருமை தெரியவே தெரியாதுங்க. ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு கோவிலுங்க இது. பழமை வாய்ந்த கோவிலும் கூட, நல்ல பிரசித்தி பெற்ற கோவிலும் கூட. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.